என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லோரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், நீங்களே இந்த வசனத்தை பாருங்க. பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி. அப்புறம் நீங்கள் தொடர்ந்து வாசிச்சிங்கன்னா கர்த்தர் செய்த காரியங்களை நீங்கள் பார்க்கலாம். இங்கே எலெக்ஷனில் நிற்கலை, பிரச்சாரம் பண்ணலை, வெளி உலக வாழ்க்கையை வாழலை, எல்லா விதமான அழுத்தத்துக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில் தேவன் ஏற்ற வழியில் உயர்த்தினார். இங்கே நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது, ஆயத்தமாக இருக்கிறோமா? காலதாமதம் அப்படின்றது இங்கே விஷயம் இல்லை. அங்கே காலதாமதத்தினால் நமக்கு தப்பு எதுவும் நடக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் கர்த்தர் உயர்த்துகிற வேளையில் ஆயத்தம் இல்லாமல் இருப்பது தான் மிகப்பெரிய தவறாக இருக்கிறது. எனவே நம்மை பண்படுத்த, நம்மை பயன்படுத்த தேவன் வாஞ்சிக்கிறார். நம் வாழ்க்கையில் எல்லா துயரங்களுக்கு மத்தியும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். அப்படியாக நாம் உயர்வு கிடைக்கவில்லை, நம்ம வாழ்க்கையில் வளரல, இன்னும் பல காரியங்கள் சாதிக்க வேண்டியிருக்கேன்னு நீங்கள் கவலைப்பட வேணாம். அவர் அழைத்த அழைப்பும் அவர் கொடுத்த வரங்களும் மாறாதவைகளே. எனவே யோசேப்புக்கு இந்த காரியங்கள்லாம் தெரியாமல் இருந்திருக்கலாம். நம் வாழ்க்கையில் கூட நமக்கு இந்த காரியங்கள்லாம் தெரியாமல் இருந்திருக்கலாம். நம்ம உயர போகிறோம், கிறிஸ்துவனால் வளர போகிறோம், அதற்காகவே நான் கிறிஸ்துவனாய் படைக்கப்பட்டேன் என்பதை உணராமல் நான் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த காலை பொழுதில் கர்த்தர் உங்களிடத்தில் அன்பாய் சொல்லுகிறார், விசுவாசமாயிருங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையை வைத்து எதிர்காலத்தை பார்த்துடாதீங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் எதிர்காலத்தை மிக ஆசீர்வாதமாய் மாற்ற வல்லவராக இருக்கிறார். உபத்திரவுக்கு மத்தியிலே பொறுமையாக இருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வசனம் அப்படிதான் சொல்லுது. பார்வோன் ஒரு தேசத்தினுடைய அதிபதி, அவர் ஒரு பொசிஷனை கொடுக்குறாரு. அந்த பொசிஷன் அவர் கொடுக்கல, கர்த்தர் ஆயத்தம் பண்ணியிருந்தார். நமக்கு ஆண்டவர் எப்பவுமே ஏதோ இருக்கிற பொசிஷனில் உயர்வுகளை தர தேவன் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது வேலையாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ஏதோ இங்கே பூமியில் இருக்கக்கூடிய பொசிஷனுக்கு தேவன் நம்மளை உயர்த்துறது இல்லை. நமக்குன்னு ஒரு பொசிஷனை ஏற்கனவே அவர் வைத்திருக்கிறார். அந்த பொசிஷனுக்கான காரண காரியங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கு. அதை நாம வேணால் அறியாமல் இருக்கலாம் யோசிப்பை போல. ஆனால் ஏற்ற வேளையில் தேவன் நமக்கிட அந்த புது பொசிஷனை கொடுத்து உயர்த்துகிறார். இங்கே மன்னர் ஆட்சியில் பிரதமர் வர